இது 8th அக்டோபர் 2019 நான்சி டிமாஸ் வாகமூத்தின் சீக்கிங் ஹிம் புரோகிராமில் இருந்து எடுக்கப்பட்டது. இன்றைய தலைப்பு மன்னிப்பு மற்றும் கசப்பு. நீங்கள் மன்னித்து விட்டீர்களா அப்படின்றத குறித்து நம்ம இன்னைக்கு பார்ப்போம். யாராவது ஒரு குறிப்பிட்ட நபர் நம்மளை காயப்படுத்தினவங்க, வேதனைப்படுத்தினவங்க, அவங்கள நம்ம நினைக்கும் போது நம்முடைய எண்ணங்கள் அலைமோதி நம்ம உணர்ச்சி வசப்பட்டு நடக்கிறோமா, அப்படி இல்லைன்னா அவளை மன்னிச்சிட்டேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறோமா அப்படின்னு யோசிச்சு பார்ப்போம். நம்ம காயப்படுத்தின ஒருத்தங்களை நம்ம உண்மையிலே மன்னிச்சிட்டோமா அப்படின்றத எப்படி அறிய முடியும்? அவங்கள நினைக்கும் போது நம்முடைய இருதயத்தின் மனப்பான்மை எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்தோன்னா அதன் மூலம் நம்ம அறியலாம். நம்ம உணர்ச்சி வசப்படுறோமா, பழி வாங்கணும்னு ஆசைப்படுறோமா, அவங்கள ஆசீர்வதிக்கும்படி ஆண்டோட்ட ஜெபிக்க நமக்கு கஷ்டமா இருக்கா, அவங்கள்ட்ட உள்ள நல்ல குணங்களை நம்மளால பார்க்க முடியலையா, அவங்கள்ட்ட உள்ள கெட்ட குணங்களை எல்லாரும் அறிந்திருக்கணும் அப்படின்னு நம்ம விரும்புகிறோமா? இதில் ஏதாவது ஒரு கேள்விக்கு நம்ம ஆமாம் அப்படின்னு பதில் சொன்னோம்னா இன்னும் நம்ம அவங்கள உண்மையாகவே மன்னிக்கல அப்படின்னு அர்த்தம். இதை குறித்து வேதம் என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, எபேசியர் 4வது அதிகாரம் 32வது வசனத்தை பார்ப்போம். அதில் என்ன போட்டிருக்கு? ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் அப்படின்னு போட்டிருக்கு. இல்லை ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, தேவன் நமக்கு மன்னித்தது போல நாமும் ஒருவருக்கொருவர் மன்னிக்க வேண்டும் அப்படின்ட்டு. நம்மளை கஷ்டப்படுத்தினவங்கள என்ன செய்யணும்? ஆண்டோட்ட ஒப்படைச்சிட்டு அவங்கள உண்மையாவே தேவன் நமக்கு மன்னித்தது போல நாமும் மன்னிப்போம். சரியா? இப்பவும் ஒரு சின்ன ஜெபம் செய்வோமா? அன்புள்ள ஆண்டவரே, எங்களை காயப்படுத்தி கஷ்டப்படுத்தினவங்களை எல்லாம் உங்கள் சமூகத்தில் ஒப்படைக்கிறோம் ஐயா. எங்களுடைய பாவங்களை எல்லாம் நீங்கள் மன்னித்தது போல் நாங்களும் எங்களை கஷ்டப்படுத்தினவங்களை உண்மையாக மன்னிக்க எங்களுக்கு கிருபை செய்யும். அவளுடைய நல்ல குணங்களை மாத்திரம் நாங்கள் பார்க்கவும், அவர்களின் ஆசீர்வாதங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கவும் எங்களுக்கு கிருபை செய்யும். இயேசுவின் மூலமாய் ஜெபம் கேளும் அன்புள்ள பிதாவே, ஆமேன்.